வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹோலோகிராம் வந்து பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சின்னது வந்து ஒன்று பண்ணியிருப்போம். அதுவுமே வந்து நல்லா வியூ ஆச்சு. ஆனால் வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இந்த மாதிரி இதில் வச்சு வந்து பார்க்குற மாதிரி பெருசாக வந்து செய்ய போகிறோங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நான் வந்து வெட்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணாட்டை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருத்தங்களில் வந்து ஃப்ரேம் போடுவாங்க அந்த அண்ணா. ஸோ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அளவு மட்டும் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொன்னோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து வெட்டி தந்துட்டாங்க. இது வந்து சிலது வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணுற கடைகளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் வந்து நாங்கள் இந்த இது பண்ண மாட்டோம், ஒன்லி ஃப்ரேம் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அண்ணா வந்து நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வெட்டி வந்து அளவு வச்சு தந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து வச்சு தந்தது. இது அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து வெட்டி வாங்கணும். அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அளவு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணி தான் தந்திருந்தேன். நம்ம வந்து சின்னது வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இதை காட்டுறேன். 1 சென்டிமீட்டர் இந்த இது இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இது பண்ணிவிட்டு 3 மடங்கு வந்து பெருசாக வந்து பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ணாடி சைஸை வந்து காட்டுறேன். இப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ இது தாங்க கண்ணாடி. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து செய்யும் போல நல்லா விரிசலை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவில் தான் வந்து நம்ம வந்து கண்ணாடியை வந்து வெட்டி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா 10.5 சென்டிமீட்டர், இது கீழே வந்து பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர் வரும். ஸோ 3 மடங்கு வந்து பெருசாக தான் நம்ம வந்து செஞ்சு வாங்கியிருக்கோம். சரி, ஓகே, இதுதான் இந்த அளவு. நீங்கள் சப்போஸ் வந்து இந்த பெருசாக பண்ணணும் அப்படின்னா இந்த அளவில் வந்து பண்ணிக்கோங்க. அப்போமெல்லாம் வந்து வியூ வந்து கரெக்டாக இருக்கும். இது லேப்டாப்பில் வச்சு பார்க்குறதுக்காக. இப்போ வந்து அந்த கண்ணாடியை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான டைப் கண்ணாடி தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடியை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுக்க போகிறோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அடிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒட்டணும். ஸோ அதுக்காக இப்படி வந்து நம்ம வந்து சேம் அளவில் வந்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே ஒரே அளவில் இருக்குங்க 4 பீஸும். இப்போ வந்து அழகாக வந்து வச்சாச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து 4 கண்ணாடியும் கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதாங்க, 4 கண்ணாடி நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்வாக்கில் வந்து ஒட்டணுங்க. அதாவது உள்வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து ஒட்டணும். 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். அப்போனா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மடக்க போகிறோங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ மடக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய சைஸ் வந்து ஹோலோகிராம் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து வைக்க போகிறோம். இது சமமாக தான் இருக்குது. இதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும்தான் நம்ம வந்து வெளிவாக்கில் வந்து ஒட்டணுங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து வெளியே இருக்கிற மாதிரி வந்து டைப்பில் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஹோலோகிராம் வந்து ரெடி ஆயிருங்க. இது கண்ணாடினால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு லைட்டாக எதாச்சுனாலும் உடஞ்சிரும். ஸோ அதுக்காக அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. பாருங்கள், கண்ணாடி வந்து சேஃப் வந்து கரெக்டாக வந்து வச்சாச்சு. இப்போ நிற்கும் போல வந்து கரெக்டாக நிற்கிது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து இங்கேனக்குள்ள ஓரங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இது ஒட்டிட்டு வைக்கும் போலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியிலேருந்து நழுவிட்டு டொப்புன்னு விழுந்துச்சு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வந்து வெட்டிக்கோங்க. இப்போ அசைய தான் செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த பிடிச்சிக்கிருச்சு. இந்த அளவில் இருந்தாலே போதும், நம்மளுக்கு சூப்பராகிடுச்சிங்க. பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேப்டாப்பில் வச்சு பார்க்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச ஹோலோகிராம் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து வைக்க முடியாது, லேப்டாப்பில் வச்சு தான் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து வைக்க முடியாது, இந்த மாதிரி வாக்கில் வந்து வைக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வியூ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல் ஸ்க்ரீனை வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளே ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா லேப்டாப் இதை வந்து ஃப்ளாட்டாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ளாட்டாக வந்து வச்சாச்சுங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சென்டரில் வந்து வைக்கணுங்க. அதாவது அந்த 4 இது இருக்குது பார்த்திங்கன்னா, 4 இதுக்கு சென்டரில் வந்து வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இது கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் அந்த 4 ஹார்ட் இருக்குது. 4 ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வியூ வந்து நான் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு கீழே கூடி வியூ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அவ்வளோதாங்க, இதுதான் வியூ. பார்த்தீங்களா 3D வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து வெளியே வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நான் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே அழகாக வந்து வருதுங்க, செம்மையாக இருக்குங்க. பேர்டுனா அப்படியே நடுவில் இருக்குது, அங்கே ஓரம் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பெருசில் வந்து பார்க்கும் போல அவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம கையாலேயே பிடிக்கிற மாதிரி இருக்குங்க, செமங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வியூவை வந்து நான் கொஞ்சம் இதாக வந்து அப்படியே மியூசிக் வந்து போட்டுட்டு காட்டுறேன். உங்களுக்கு என்ன லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோலோகிராம் வந்து எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 3Dயில் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயும் இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இமேஜ் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். மேலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 இமேஜ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக வந்து கண்ணாடி 4 இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து இந்த பொசிஷனில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எல்லாத்தையும் சேர்த்து மையப்படுத்தி நம்மளுக்கு வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியும் போது பார்த்திங்கன்னா 4 இதையும் வந்து சேர்த்தாப்பில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3D வியூவில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோலோகிராம் வந்து நம்மளால் வந்து 3D வியூவில் வந்து பார்க்க முடிகிற மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை இப்படி சுற்றுது பார்த்திங்களா, நம்ம வந்து வேறு டைரெக்ஷனில் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்னொரு பக்கம் வந்து தெரியும். அதே இது எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இதாக இருக்கும். இப்போ கிளி இந்த சைடு இருக்குது, இந்த சைடு வந்து பார்க்கும்போது இந்த சைடு வியூ ஆகும், அப்படியே மாறி மாறி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஹோலோகிராம் வந்து ஒர்க் ஆகுது. நம்மளால் 3D ஆப்ஜெக்டை வந்து சூப்பராக வந்து நம்மளால் வியூ பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பார்த்துருப்பீங்க எந்த லெவலுக்கு வந்து வியூ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பெருசாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த லெவலுக்கு வந்து பண்ணேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வியூ ஆச்சு. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து பார்ட் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். இதோட ரொம்ப பெருசுங்க. அது வந்து டிவியில் வச்சு வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் பெருசாக வந்து தெரியும். அது வந்து எத்தனை பேத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்கிறதே ரொம்ப பெருசாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.